சூப்பர் ஸ்டார் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துடைய 80% ஷூட்டிங் முடிவடைஞ்சதாகவும் அதனால் மீதம் இருக்கும் ஷூட்டிங் சுவிட்சர்லாந்தில் எடுக்க போகிறதாகவும் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. இதை முடிச்ச கையோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி நம்ம சிவராஜ்குமார் ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது, நான் புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீளறதுக்கு காரணமே ரஜினிகாந்த் தான். அவரால் தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவர் இல்லைனா நான் இல்லை அப்படின்றத உருக்கமாக பேசியிருக்காரு. அது என்னன்னு வாங்க இந்த தொகுப்பில் நம்ம போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் அரசியலில் இறங்குவேன்னு சொன்னார். ஆனால் அவருடைய வயதின் மூப்பு காரணமாக அரசியலில் இறங்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ரசிகர்களுக்காக நான் என்றென்றும் படம் நடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் இல்லாத இடமே கிடையாது. ஜப்பானாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதில் கோடானி கோடி ரசிகர்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நிறைய நண்பர்களும் இருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் நம்ம சிவராஜ்குமார். இவர் ஜெயிலர் படத்துலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிச்சிருந்தார். திடீர்னு அவருக்கு கேன்சர் என்று சொல்லப்பட்டது. இதனால் ரொம்பவே கவலை அடைஞ்சாங்க ரசிகர்கள். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் திரும்பி மீண்டு வருவேன் என சிவராஜ்குமார் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக போனார். இப்போ அவர் பூர்ண குணமடைஞ்சு கேன்சர் மொத்தம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்து இப்போ மீண்டும் படத்தில் நடிப்பேன் என சொல்லியிருக்காரு. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய நண்பர். அவர் எனக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. இப்போ எனக்கு கேன்சர் வந்தப்போ கூட அவர் செய்யாத உதவின்றதே கிடையாது. அவரை போல் நல்ல மனிதரை பார்க்குறது கஷ்டம். அதனால தான் இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கார். மேலும் நான் கேன்சரில் பாதித்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் என்னை வந்து பார்த்தாரு. அவர் எனக்கு பூரண நலமாவ நான் எல்லாம் வல்ல ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாராம். ஆனால் சிவராஜ்குமார் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் கேட்டதே போதும், அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய உதவி தான். உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியுது. கண்டிப்பாக மீண்டு வருவேன் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீங்க, ஜெயிலர் 2 படத்தில் கண்டிப்பாக நீங்கள் நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் ஜெயிலர் 2 படத்தில் நம்ம சிவராஜ்குமார் இருக்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. மேலும் சிவராஜ்குமாரும் கேன்சர்லேருந்து மீண்டுட்டார். அப்போ கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார். அதை தொடர்ந்து கூலி படத்தை முடித்த கையோட ரஜினியும் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. கூடிய விரைவிலே நம்ம 2 சூப்பர் ஸ்டார்களையும் ஒரே ஃப்ரேமில் மீண்டும் பார்க்க போகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ரஜினி செஞ்ச இந்த உதவியை எந்த மாதிரி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.